இன்னைக்கு சுவையான புளிப்பொங்கல் நொய்யில் செய்யணும், நல்லெண்ணெயில் தாளிக்கணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புளிப்பொங்கல் செய்கிறதுக்கு நொய் அரிசி, இது வந்து ஆழாக்கு 200 கிராம். அப்புறம் புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை வேர்க்கடலை, 2 பெரிய காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். இப்போ நம்ம புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வேணும். அப்போ புளி கரைச்சலோட தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரிசியை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து பொடி பண்ண வெந்தய பவுடர், இது நிறையா இருக்குது, மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு இன்னைக்கு தேவைப்பட போகிறது வந்து ஒரு 1/4 ஸ்பூன். நொய்யை கழுவி வச்சாச்சு. நொய் அரிசியில் செஞ்சாதான் இது நல்லாயிருக்கும். கடைங்களில் கிடைக்கிது, பச்சரிசி நொய்யும் கிடைக்கிது, புழுங்கலரிசி நொய்யும் கிடைக்கிது. ஸோ நொய்யின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது 1 டம்ளர் அரிசிக்கு புளி தண்ணியோட தண்ணி சேர்த்து 3 டம்ளர் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பெருங்காய துண்டு போட்டுடலாம். கடுகு ஒரு சாமானை போட்டு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு, பச்சை வேர்க்கடலை, கருவேப்பிலை, எண்ணெயிலேயே நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இது புளி கரைச்சோல எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து வச்சுக்கலாம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர். கல்லுப்பு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது, அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வறுத்த வெந்தய பவுடர் போட்டுக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும், ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெந்தய பவுடர் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு வாசனை. இப்போ இது கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு அரைவாசி சுண்டட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு திறந்துக்கலாம். தண்ணி நல்லா அரைவாசியாக வந்து சுண்டிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் விட்டுடலாம். மூடியாச்சு, 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு. இது இப்படி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பொலன்னு ஆயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.